தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. புதிய கோணம் பகுதியில் ஒரு செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரை குறித்து பேசுகிறோம். இன்றைய நடுப்பக்க கட்டுரை, பெரியார் இன்றும் தேவைப்படும் பெருந்தகையாளர். தமிழ் இந்து திசையில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரை. விருந்தினர் திரு ஆழி செந்தில்நாதன். வணக்கம் சார். அந்த கட்டுரை எதிலிருந்து தொடங்கி எதில் முடியுது அப்படின்னா, அரசியல் நிலைப்பாடு, பெரியாருடைய அரசியல் நிலைப்பாட்டில் தொடங்கி சாதி ஒழிப்பில் இந்த கட்டுரையை முடித்திருக்கிறார். அதற்கான தேவை குறித்து வலியுறுத்தி இந்த கட்டுரையை முடித்திருக்கிறார். முதல்ல நாம் பேச இருக்கிற விஷயம் இந்த மண்ணில் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த விரும்பி இருந்தால் அவரே ஒரு அரசியல் கட்சியை நடத்தவும் தயங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு பெரியாரை குறிப்பிடுறார். ஒரு அரசியல் இயக்கத்தை ஏன் பெரியார் தொடங்கலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அவர் உள்ள சொல்றாரு. ஆனால் அதற்கான தேவை இல்லைன்னு ஏன் பெரியார் கருதுவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. ஒரு சமூக இயக்கம் மட்டுமே போதுமானது அப்படின்ற முடிவுக்கு ஏன் பெரியார் வருகிறார்? பெரியார் அப்படி எந்த முடிவும் எடுக்கல. நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறின போது அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு கருத்தை வச்சிருக்கிறார். அதாவது நேரடி அரசியல் பங்கேற்பும் சமூக பங்கேற்பு அல்லது அரசியல் அதிகாரம் சமூக அதிகாரம் ஒரு பிரச்சனையோட ரெண்டு டைமென்ஷன்ஸ் தானே ஒழிய ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானதோ இது வேணும் இது வேண்டாங்கிற விஷயமே கிடையாது. முதல்ல அப்படி தனித்து பிரித்து புரிந்து கொள்வதை நாம் நிறுத்தணும். சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரம் உங்களுக்கு வேணும். அரசியல் அதிகாரம் எதற்காக? சமூகத்தை மாற்றுறதுக்காக. இந்த புரிதல் இல்லாமல் அது ரெண்டும் பிரித்து பெரியார் அரசியல் மாற்றத்தை விட சமூக மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்னு பேசுவதே முதல்ல பிழையான புரிதல். இப்போ அவர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய இயக்கத்துக்கு தேர்தல் பங்கேற்பு சரியாக வராது. சமூக ரீதியான போராட்டத்துக்கு தேர்தலில் பங்கெடுக்கும் போது சமரசங்கள் செய்து கொள்ள தேவைப்படும். அதனால வேண்டான்னு அவர் முடிவு எடுத்திருக்கலாம். அந்த முடிவில் அவர் உறுதியாக இருந்திருப்பார். ஆனால் என்னை பொறுத்த வரையில் என்னன்னா, அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளோடவும் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கட்சியை ஆதரிச்சிருக்கிறார், இன்னொரு கட்சியை எதிர்த்து இருக்கிறார். அவர் எந்த கட்சிக்கு எதிராக தன்னுடைய இயக்கத்தை தொடங்கினாரோ அதே கட்சியை சேர்ந்த காமராஜரை தான் அவர் மிக பெரும்பாலுமான அவருடைய வாழ்க்கையில் 1950களிலிருந்து 65 தேர்தல் வரையில் 15 ஆண்டு காலம் அவர் காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்பட்டு அந்த கட்சியின் மூலமாக என்ன சேவைகள்லாம் செய்ய முடியுமோ அதை முயற்சி பண்றார். இந்தியாவை பீடித்துள்ள 5 நோய்களில் ஒன்றாக அரசியல் கட்சிகளை அடையாளப்படுத்தி இருக்கிறார் பெரியார். இந்த கட்டுரையில நான் எடுத்த எடுப்பிலே எனக்கு நான் அதை படிச்ச போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதாவது பெரியார் தன்னுடைய 50 ஆண்டு 60 ஆண்டு கால வாழ்க்கையில பல இடங்கள்ல ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப கிரிப்டிக்காகவும் சில விஷயங்களை பேசுறாரு. ஜனநாயகங்கிற வார்த்தையை கூட அவர் நிறைய கடுமையாக பேசினதெல்லாம் உண்டு. அரசியல் அதிகாரத்தையோ அல்லது அரசியல் கட்சிகளையோ அவர் திட்டி இருக்கிறார். அவர் திட்டாது எதுவும் கிடையாது. கடவுள் மதம் உட்பட மனிதர்கள் வரையில எல்லாத்தையும் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். பட் அதுதான் அவருடைய அரசியல் பாதையா, அவர் வாழ்க்கையின் செய்தி அதுதானா? அது கிடையாது. இந்தியாவை பீடித்திருக்கும் 5 நோய்களில் ஒன்று அரசியல் நோய் என்று அவர் ஏதோ ஒரு இடத்துல சொல்லி கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடிப்படைகளை பெரியாரை பார்ப்பது என்பதே பெரியாரை திரிப்பதில் தான் போய் முடியும். இன்னைக்கு நிலையில நாடாளுமன்ற ஜனநாயக அரசியலே இனிமே இருக்குமோ இருக்காதோன்னு ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்த அரசியல் எதிர்ப்பு, தேர்தல் எதிர்ப்புங்கிறது முழுக்க என்னை பொறுத்தவரையில ஒரு தவறான சிந்தனையை நான் நினைக்கிறேன். இந்த புனித பாண்டியன் என்னோட நண்பர் தான், ஒரு நல்ல சிந்தனையாளர், நல்ல செயல்பாட்டாளர். ஆனா அவர் மட்டும் இல்லை, அவரை போற ஒரு சிலரும் இப்படி பிரிச்சு பெரியார தனிப்பட்ட முறையில அவர் எந்த தேர்தல் கட்சிக்கும் அப்பாற்பட்டவர். தேர்தல் அரசியல் மூலமாக பெறக்கூடிய அரசியல் அதிகாரமும் முக்கியம்னு பெரியார் உணர்ந்திருப்பதாக தான் நீங்க உணர்ந்திருந்தாங்க. அவர் காமராஜர் ஆதரிச்சாரு, அண்ணாவை ஆதரிச்சாரு, பல சமயங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக எலெக்ஷன்ல அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறாரு. என்னைக்கு செய்யாம இருந்தார். அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். கட்டுரையாளர் அடுத்தது குறிப்பிடுறது சாதி உணர்விலிருந்து விடுதலை பெற அப்படின்ற தலைப்பின் கீழே ஒரு பெரியாருடைய மேற்கோளையே காட்டுறார். நம் கடவுள் சாதி காப்பாற்றும் கடவுள், நம் மதம் சாதி காப்பாற்றும் மதம், நம் அரசாங்கம் சாதி காப்பாற்றும் அரசாங்கம், நம் இலக்கியம் சாதி காப்பாற்றும் இலக்கியம், நம் மொழி சாதி காப்பாற்றும் மொழி. இதை உணர்ந்த மொழி என்கிறார்கள், உயர்ந்த மொழி என்கிறார்கள். என்ன வெங்காய மொழி? 2000 வருடங்களாக இருக்கும் தமிழ் மொழி சாதியை ஒழிக்க என்ன செய்தது அப்படின்னு பெரியாருடைய மேற்கோள். இதுல தமிழ் மொழி சாதி உணர்வோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதாக பெரியார் எந்த இடத்துல புரிந்து கொள்வதாக நம்ம எடுத்துக்கிறோம்? இல்லை, இது மறுபடியும் ஒரு திரிபுவாதத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். தமிழ் மொழியை நவீனப்படுத்த வேண்டும் என்று பெரியார் ஏன் தொடர்ந்து பேசினார்? எழுத்து சீர்திருத்தத்தில் அது சரியா தப்போ, ஆனால் நோக்கம் என்ன? தமிழ் மொழியை நவீனமயப்படுத்தணும்.
அதாவது ஏற்கனவே ஒரு மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் வந்து சாதிக்கும் மதத்துக்கும் ஆதரவாக இருக்கும்போது உன் மொழியில என்னடா இருக்கு, அதுல எல்லாம் ஜாதி மதம் தான் இருக்கு, மூட நம்பிக்கை தான் இருக்கு என்று சொல்வது வேற, மொழிங்கிற ஒரு அரசியலை எடுத்துக்கிட்டு அதை வந்து பேசுறது வேற. அதே தமிழ் மொழியில நிறைய பகுத்தறிவு இலக்கியங்கள் வந்தா அப்போ தமிழ் மொழி நம்ம பாசிட்டிவா தானே பார்ப்போம். இப்போ மொழி என்ன காப்பாத்துன்னா மொழி என்ன தனி எங்கேயாவது அந்தரத்துல இருக்கா? நம்முடைய சிந்தனைகள், நாம பேசுறது, நாம உரையாடுறது, நாம படிக்கிறது, நாம பிரச்சாரம் செய்யறது, இதெல்லாம் சேர்ந்துதான் மொழி. ஆக பெரியார் வந்து உங்க மொழியில என்ன இருக்குன்னு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த மொழியை மாற்ற வேண்டும், மொழியின் உள்ளடக்கத்தை மாற்றணும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமே ஒழிய பெரியார் வந்து மொழியை எதிர்த்தார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. மொழி உணர்ச்சி இருந்தாதான் நாட்டு உணர்ச்சி இருக்கும், நாடு பற்றிய சிந்தனை இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு நீ மொழி உணர்ச்சியை ஊட்டினாதான் அந்த தலைமுறை நாட்டை பத்தி சிந்திக்கும்னு மொழி உணர்ச்சி குறித்து பேசிய பெரியார், மொழி உணர்ச்சிக்காக போராட்டம் நடத்தியவர், போராட்டம் நடத்தினவர். ஆனா சாதியையும் ஊக்குவிக்குது தமிழ் மொழி அப்படின்னு முரண்படுகிறாரா அப்படின்றது இந்த கட்டுரையாளர் பேச்சில இருந்து புரிஞ்சுக்க முடியும். சாதியை தமிழ் மொழி ஊக்குவிக்கல. ஒரு காலகட்டத்தில் சமூகம் முழுக்க சாதி பற்றுடையவர்கள் தான் இருந்தாங்க, அவங்க தான் எழுதினாங்க, அவங்க இலக்கியங்கள் தான் இருந்தது, அந்த பெருமை பேசப்பட்டது. அதன் பிறகு வந்து திராவிட இயக்கம் வரும்போதே, சுயமரியாதை இயக்கம் வரும்போதே தமிழ்ல பகுத்தறிவு இலக்கியங்கள் அதிகமாயிடுச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் வரக்கூடிய அதிகமான இலக்கியங்கள் சாதியை காப்பாற்றக்கூடிய இலக்கியங்களா, சாதிக்கு எதிரான இலக்கியங்களான்னு கணக்கு போட்டால் வேற ஒன்று சொல்ல வேண்டியிருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவர் வந்து விமர்சன நோக்கில் சாதியை அதாவது ஜாதி மதத்தையும் மொழியும் ஒன்றா சேர்த்து முதல்ல பார்க்கக்கூடாது. சாதி மதம் தொடர்பான விவாதங்கள் வேற, மொழி இனம் தொடர்பான விவாதங்கள் வேற. பெரியாருடைய திராவிடர் கழகம் என்பது ஒரு இன அமைப்பு, அது ஒரு தேசிய இன அமைப்பு, அது தமிழ் மொழிக்கான அமைப்பு, தமிழர்களுக்கான அமைப்பு. எனவே மிக தெளிவாகவே ஒரு நிலப்பரப்புக்குள்ள இருக்கிற அனைத்து மக்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு செக்யூலர் அடையாளங்களையும் நான் செக்யூலர் அடையாளங்களையும் ஒன்னா வச்சு பேசக்கூடாது. ஆனா எல்லாவற்றையும் கேள்விகள் சொல்லும் போது எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்பார். இது ரெண்டத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு வந்து அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா அது பெரியாரை மேலோட்டமாக புரிந்து கொள்வது. அதைத்தான் நான் திருப்புவாதம் செய்யறதுன்னு சொல்றேன். அது பெரியாருடைய அசல் கிடையாது. அவருடைய இறுதி பேருரை வரை அவர் தமிழர் தமிழ்நாடு என்றுதான் பேசினார். ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடையாளத்தை பேசல, குறிப்பிட்ட மத அடையாளத்தை பேசல. ஆனா தமிழர் தமிழ்நாடு என்பதை தான் அவர் பேசினார். அது இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஓகே, கட்டுரையின் அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். இடஒதுக்கீட்டை அனுபவிக்கக்கூடிய சமூகத்திலையும் சாதிய பாகுபாடு குறையாமல் இன்னமும் இருக்கு, சொல்ல போனா அது அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு கட்டுரையில கவலைப்படக்கூடிய திரு புனித பாண்டியன். ஒரு 3/4 நூற்றாண்டாக இடஒதுக்கீட்டை அனுபவித்த சமூகம் தனியார் துறைக்கும் நீதித்துறைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கிறதுல தோல்வியடைந்து விட்டதாக அவர் வந்து கருதுகிறார். பெரியாரை முழுமையாக இவங்க உள்வாங்கல அப்படின்னு அவர் வந்து வருத்தப்படுகிறார். அந்த இடத்துல இந்த கருத்தியல்ல உள்ள கொண்டவர்களே வந்து அதை சாத்தியப்படுத்தாம தோல்வியடைந்து விட்டார்களா இடஒதுக்கீடு விஷயத்துல? இடஒதுக்கீடை வந்து அரசு துறையில் செய்யக்கூடிய அதே பாணியில தனியார் துறையில செய்ய முடியாதுங்கிறது ஒரு யதார்த்தம். என்ன காரணம் அப்படின்னா, அரசு துறை என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அடிப்படையில் மக்களுடைய வரி பணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தனியார் துறை என்பது தனிப்பட்ட முதலாளிகளுடைய என்ன சொல்ல முடியும் முதலீட்டால் நடக்கிறது. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு பல்வேறு விதமான இதில் அமெரிக்காவில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்லாம் சொல்கிறேன் இல்லையா, அதே போல் அரசு துறைக்கு வெளியிலும் கூட வெவ்வேறு விதமான சமூக நீதி திட்டங்களை ஆனால் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். அது வந்து அந்த இடத்தை சேர்ந்தவங்களுக்கு வேலை கொடுக்கறது, அல்லது எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் வேலை கொடுக்கறது, ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அதை செய்வதில், அதை வலியுறுத்துவதில் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்பது உண்மைதான். அதை இன்னும் கூட வந்து அதை பற்றி பேசுறதுக்கே அங்கே இல்லை. என்ன செய்யறாங்கன்னா, அரசு துறையில எப்படி இடஒதுக்கீடு இருக்குதோ அதே போல தனியார் துறையில கொண்டு வரணும்னு ஒண்ணுக்கு ஒன்று அப்படியே ஈக்குவேட் பண்ணி பேசுறாங்க. அது முதல்ல நம்ம நிறுத்தணும். தனியார் துறைக்கு ஏற்றபடி அதை எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்கணும். அந்த புரிதல் இல்லைன்னா தனியார் துறையை சேர்ந்தவர்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அவங்களுக்கு லீகலா அப்போ அரசு துறையில கூட முதலீடு வராது, அதெல்லாம் காரணம் கிடையாது. தொழில்கள் நசிந்து போயிடும், அதெல்லாம் காரணமே கிடையாது. அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை அது அல்லன்ற நான் அரசு துறைக்கான ஒரு சட்ட முறை இருப்பதை போல தனியார் துறைக்கு அதன் துறைக்கே உரிய ஒரு சட்ட முறையை நம்ம கொண்டு வந்தா அதை செய்ய முடியும். இப்போ அரசு துறையிலேயே சட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சட்டம் இல்லைன்னா இடஒதுக்கீடு இருக்குமா? சட்டம் இருந்து எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளவு பர்சன்ட், பிசிக்கு இவ்வளவு பர்சன்ட் இருக்கிறதுனால மட்டும்தானே இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணப்படுது. அந்த இடஒதுக்கீடே முறையாக பின்பற்றப்பட அதிலே குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ தனியார் வரும்போது தனியார் துறைக்கு ஏற்றதை போல அதை வந்து நாம செய்யணும். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. ஓகே, இந்த இடஒதுக்கீட்டு பயனாளிகளிடையே ஒரு சாதிய மேலாண்மை இன்னமும் அப்படியே இருக்கு, சாதிய பகை உணர்வு இருக்குங்கிறதும் இந்த கட்டுரையாளருடைய முக்கியமான வாதமா இருக்கு.
அப்போ நம்ம இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை இதையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது இன்னமும் இந்த சாதிய மேலாதிக்க உணர்வை கூர்மைப்படுத்திடாதா? அது அப்படி பார்த்தோம்னா இடஒதுக்கீடு என்பதுதான் ஜாதியை வளர்க்குதுங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு வலு சேர்க்கறதுல போய் முடியும். அதாவது இந்த சாதி ஒழிப்பு போராட்டங்கிறது ஒரு நீண்ட நெடிய போராட்டங்க. இதில் பல சமயங்களில் புனித பாண்டியன் மட்டும் இல்லை, இதே போல் பல பேருமே இந்த பிரச்சனையோட ஆழம் உங்களுக்கு புரியும். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக தீர்வு வேணும்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இது ஒரு நீண்ட காலமாக தான் நடக்கும். தமிழ் சமூகம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகத்தில் இருந்த சாதிய சூழல், சாதிய பின்புலம், சாதிய புறநிலை இன்னைக்கு இல்லை. எவ்வளவோ மாறி இருக்கு. அது இல்லைன்னே சொல்ல முடியாது. நீர்த்து போயிருக்கா, கெட்டித்தன்மை அடைஞ்சிருக்கு? இல்ல சாதியம் நீர்த்து போயிருக்கு பல இடங்கள்ல. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பல இடங்கள்ல முன்னாடி அன்றாட வாழ்க்கையில ஒரு நாளினுடைய 24 மணி நேரமும் நீங்க சாதியோட தான் இருந்தீங்க. இன்னைக்கு உதாரணமா குறைந்தபட்சம் நகர்ப்புறங்கள்ல அது மாறி இருக்கு. எவ்வளவு விஷயங்கள்ல மாறி இருக்கு. ஆனா முழுசா மாறி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அவர் கவலைப்படுறாரு. இன்னமும் ஆணவ கொலை முழுமையாக மாறல. தலைவர்களுக்கே சாதி பேரை அது எல்லாமே பெருமைப்படுறாங்க. அது எல்லாமே நடக்குது. நான் சொல்றேன் முழுமையாக மாறல. இன்னைக்கு ஆணவ படுகொலை அல்லது தலித் மக்கள் மீதான வன்முறை போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்பை விட அதிகமாக கவனம் கொடுத்து அதை பற்றி பேசி அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய அந்த அரசியலும் அந்த ஒரு சூழலும் கூட இப்போ அதிகமாக வந்திருக்கு. இது ஆஃப் ஃபுல்லாக ஆஃப் எம்டியாங்கிற விவாதமாக போயிடக்கூடாது. சாதி ஒழிப்புங்கிறது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். அதில் பின்னடைவே நாம் சந்தித்திருக்கிறோம். ஏன்னா இப்போ அதே அளவுக்கு சாதி உணர்வு மேலோங்கியவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய, குறிப்பாக கடந்த 10-15 வருஷமா தமிழ்நாட்டில் சாதி வெறிபிடித்தவர்கள், சாதி உணர்வுன்னே சொல்ல மாட்டேன், சாதி வெறிபிடித்தவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிங்கிறது அச்சுறுத்தலான வெற்றி. இப்போ அதுக்கு எதிராக நம்ம போராட வேண்டிய கடமை முன்ன விட அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையிலிருந்து 100 வருஷமா சுயமரியாதை இயக்கத்தால, திராவிட கழகத்தால, திமுக ஆட்சியால அல்ல திராவிட கட்சிகள் ஆட்சியால ஒண்ணுமே நடக்கலைங்கிற ஒரு பொய்யான பரப்புரையும் தொடர்ந்து நடக்கிறதுனால எல்லாவற்றையும் அதே பெரியாருடைய பாணியிலிருந்து சொல்றேன், எல்லாவற்றையும் நானும் சந்தேகப்பட்டு பார்க்க வேண்டியிருக்கு. சாதி ஒழிப்பை நோக்கி ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கோம். நிச்சயமா இருக்கு. அதாவது நீங்க சாதிங்கிறது அகைன் நான் சொல்றேங்க, அரசியல், பொருளாதாரம், சமூகம்னு 3 ஃபேக்டரை சேர்த்து தான் எதை ஒன்றும் பார்க்கணும். சாதியத்தினுடைய பொருளாதார அடித்தளம் பெரிய அளவுக்கு உடைஞ்சிருக்கு. இன்னைக்கு பழையபடி உங்களுக்கு விவசாய தொழிலாளர்களை வச்சு உபரியெல்லாம் திரட்டலாம் முடியாது. அதனுடைய பொருளாதார தளம் உடைந்திருக்கிறது. ஆனால் மொத்தமாக மாறிச்சா? மாறல. அரசியலில் அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சி நடந்திருக்கு. ஆனால் மொத்தமாக மாறில்ல. சமூகத்தில் அதனுடைய பிடி குறைஞ்சிருக்கு. ஆனால் மொத்தமாக மாறில்ல. உண்மையிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று நம்ம கருதக்கூடிய ஒரு பிரிவினுடைய வளர்ச்சி மேலே இருக்கிற ஜாதி வெறியர்களுக்கு மிக அதிகமாக ஆத்திரம் ஊட்டி அதன் மூலமாக மிக மோசமான செயல்பாடுகள் நடைபெறுவதை நாம் சேர்த்து பார்க்கிறோம். எனவே இப்ப சாதி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வீச்சின் எதிர்விளைவாகவும் அது இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒருவேளை அதற்கு தான் பெரியார் இன்றும் தேவைப்படும் பெருந்தையாளர் தேவைப்படுறார். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.